அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தில் இருந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து வருகிறோம். 28ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வாக்கியத்தை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பகுதி திருவிருந்து பகுதிக்கு சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொடர்ந்து ஒரு அடுத்த நிலைக்கு நேராய் நமது சிந்தனையை அவர் நடத்த விரும்புகிறதினால் இந்த வேத வாக்கியத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக, நம்மை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவாராக. ஆமென். விறகு என்பதை எத்தனை காரியங்களை சிந்தித்தோம். ஒன்று, ஆயத்தப்பட்டவர்களுக்கு விறகு என்ற அர்த்தம் கொள்ளலாம். 2, மாம்சம் செத்துப்போன அனுபவம், சுயம் செத்துப்போன அனுபவம் விறகின் அனுபவம். ஆமென். அடுத்ததாக வாஞ்சை ஆமென், தோத்திரம், விறகின் அனுபவம். எதிர்பார்ப்பு, விறகின் அனுபவங்கள். அப்ப கவனிங்க, வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, பலிபீடத்திற்கு எலியாவின் பலிபீடத்திலே விறகுகளை என்ன செய்தார்கள்? வச்சாங்க. விறகுகள் என்பது பற்றி எரிவதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு பொருள். பற்றி எரிவதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு பொருள் தான் விறகு. இந்த கடைசி காலங்களில் தேவன் சபைகளில் ஒரு பெரிய எழுப்புதலை தர விரும்புகிறார். உலகத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் தர விரும்புகிறார். அந்த எழுப்புதலில் என்னையும் பயன்படுத்தும் என்று ஏக்கம், விருப்பம் யாருக்குள் இருக்கிறதோ அவர்களை விறகுகள் என்று சொல்லலாம். இந்த ராத்திரி பொழுதில் என் வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமீன். சுயம் செத்து போய் ஒரு மரமாக இருந்த நாம் காய்ந்து பலிபீடத்தின் மேல் வைக்கப்படும் பொழுது எரிவதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை விறகு என்று சொல்லலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கொஞ்சம் விறகுகளை எடுத்து நெருப்பண்டை கொண்டு போகும் பொழுது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. விறகுகளுக்கு உள்ளே, ஆமீன், அடுத்த எழுப்புதலில் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டிய விறகுகளுக்குள்ளே எதிர்பார்ப்பு உடைய சில தேவ பிள்ளைகளுக்கு உள்ளே என்ன மறைந்திருக்கிறதாம்? ஆமீன், பாம்பு மறைந்திருந்தது. ஆமீன். இப்போ நம்ம காலையில வரைக்கும் படிச்சோம். எப்பா, ஆமீன், இவ்வளவு கிருபை பெற்ற ஒரு தேவ பிள்ளை, இவ்வளவு வரமுடைய ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவர் என்னை பயன்படுத்த மாட்டாரா என்கிற ஏக்கத்தோடு வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எப்படி சர்ப்பம் நுழைகிறது? ஒரு ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையில் எப்படி சர்ப்பம் நுழைய முடியும் என்று ஏக்கத்தோடு நீங்கள் கேட்கலாம். இன்று காலை பொழுதிலே ஒரு மனிதன் தேவனை தேடுவதில் அவன் கவனம் செலுத்தவில்லை என்றால் எவ்வளவு வல்லமையான ஒரு மனிதனாக இருந்தாலும் விறகுகளின் கூட்டத்துக்குள்ளே சர்ப்பம் நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விறகுகள் எரிவதற்கு ஆயத்தமா இருக்கிறது இல்ல, விறகுகள் எரிகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிற இந்த விறகுகளுக்குள்ளே பாம்பு செல்வதற்கு காரணம், காலை வந்தவர்களுக்கு தெளிவாய்ப்பு கற்றுக் கொடுத்தேன். தேவனை தேட தவறினால், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஆண்டவரை தேடுவதும் ஆலயத்திற்கு வருகிறதும் வேதத்தை வாசிப்பதும் தேவ சமூகத்தில் அமர்கிறதும் திருவிருந்து பந்தியில் காணப்படுவதும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுப்பது விளையாட்டல்ல. உன்னுடைய குடியிருப்புக்குள்ளே, உன்னுடைய குடும்ப இருப்புக்குள்ளே சர்ப்பம் நுழையாமல் இருக்க வேண்டுமானால் நீ தெய்வத்தை தேடியே ஆகணும். அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்ப இன்றைக்கு திருவிருந்து ஆராதனையில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், திருவிருந்திற்காக மட்டுமல்ல, ஆலயத்திலே தெய்வத்தை ஆராதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஒரு தேவனுடைய பிள்ளையின் கால்கள் படட்டும். அலையில் விறகுகளுக்குள்ளே என்ன போயிருச்சு? விரியன் பாம்பு நுழையாமல் இருக்கும்படி.
தேவனை தேடு, தேவனை தேடு. இன்னைக்கு காலையில சொல்லிக் கொடுத்த தாவீது சொல்லுகிறார், சவுலின் நாட்களில் நாம் தேடாதே போனோம். சவுல் தேடினான். யாரை? தாவீதை கொல்லுவதற்கு தேடினான். ஆனால் தேவனை தேடவில்லை. இன்னைக்கு அநேகர் உலகத்தை தேடுகிறார்கள், பணத்தை தேடுகிறார்கள். தெளிவா சொல்றேன், ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கும், தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராஜாக்களுக்குரியதை ராஜாக்களுக்கும் கொடுக்கணும். இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனை தேடு, விரியன் பாம்புக்கு தப்பலாம். அல்லேலூயா. இரண்டாவதாக, விறகுகளுக்குள்ளே எப்படி அந்த விரியன் பாம்பு நுழையுதுன்னா, எப்பொழுது ஒரு மனுஷன் தனது வாழ்க்கையை பரிசுத்த குலைச்சலுக்கு ஒப்பு கொடுக்கிறானோ அப்பொழுது அங்கே விரியன் பாம்பு நுழைந்து விடுகிறது. சொல்லுங்க, என்னது? பரிசுத்த குலைச்சல். சொல்லுங்க அந்த வார்த்தையே ஒரு முறை கூட சொல்லுங்க பார்க்கலாம். சுருக்கமான நேரத்திலே நம் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கணும். ஒரு சில பிள்ளைகளுக்கு பஸ்ஸுக்கெல்லாம் போண்டி இருக்கு. ராத்திரி சிலரை விடாம நான் திருவிருந்துக்கு நீ திருந்து எடுத்து தான் போகணும். இல்லை நீங்கள் பிந்தி முடிப்பீங்க, நான் முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். முயற்சி பண்ணுறேன், கர்த்தர் கிருபை தருவாராக. அப்போ கவனிங்க, ஒரு தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவியின் நிறைவிலே தேவன் என்னை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்குள் பரிசுத்த குலைச்சல் வருமானால் விரியன் பாம்பு நுழையும் என்பதில் அவசியமில்லை. அல்லேலூயா. என்ன வரக்கூடாது? பரிசுத்த குலைச்சல். சொல்லுங்க அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க. ஏன் சில நேரத்தில் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுடைய வாழ்க்கையை இது செய்யாது என்று கடிந்து கொள்ளுகிறார்கள்? ஏன் உபதேசிக்கப்படுகிறோம்? ஏன் கடிந்து கொள்ளுதல் நமக்கு நேராய் வருகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த குலைச்சல் வருமானால் அவன் எதற்கு சிக்கிக் கொள்ளுகிறான்? அவனை எது கடித்து விடுகிறது? அவனுக்குள் எது மறைந்து விடுகிறது? பைபிள் சொல்லுது, விரியன். அல்லேலூயா. பரிசுத்த குலைச்சல் வராதபடி தேவன் சபையும் தெய்வ ஜனங்களையும் காப்பாராக. ஒரு ஆமேன் சொல்றீங்க? ஏம்மா, பரிசுத்த குலைச்சல்னு சொல்றாங்களே, அது எப்படி வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? வேகமா ஒரு ஆண்டவர் அனுமதித்தால் 7 காரியங்களை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் கிருபை தருவாராக. பரிசுத்த குலைச்சல் எப்படி ஒரு மனிதர், இது ஒரு பெரிய சரித்திரம், ஒரு பெரிய காரியம். ஆனால் ஒரு 7 காரியங்கள் நம்ம நிசாரமா நினைக்கிற சில காரியங்களின் நிமித்தமா மனிதனுக்குள்ள பரிசுத்த குலைச்சல் வருது. அது உள்ள வந்த உடனே பின்னாடி என்ன வருது? விரியன் பாம்பு. அப்படிதானே? இல்ல, என்ன பாம்பு? வந்துருது. பரிசுத்த குலைச்சல் ஒரு மனிதனுக்குள்ள எப்படி வரும்னு பாப்போமா? படிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை இப்பொழுது வாசிங்கள் பார்க்கலாம். 28 அதனுடைய 18. உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். போதும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தம். அல்லேலூயா. வியாபாரத்தின் அநீதத்தினாலும். தெய்வம் நம்மில் பலரை வியாபாரத்தில் வைத்திருக்கிறார்ல. வியாபாரம் பண்ணுகிறோம். நம்ம நினைக்கிறோம் சிகரெட் அடிக்கிறது, மதுபானம் பண்றது, வேசித்தனம், விபச்சாரம் பண்றது, இதெல்லாம் தான் பரிசுத்த குலைச்சல்னு நம்ம நினைக்கிறோம். பிள்ளைகளே, வியாபாரத்தில் ஒருவன் அநீதி செய்வானே ஆனால் அதையும் கர்த்தர் என்ன கணக்கில் தான் கொண்டு வருகிறார்? பரிசுத்த குலைச்சல். வியாபாரிகளுக்கு சொல்லுகிறேன், ஒரு நாள் நம்ம சோவாரிகள் ஆகப்படாது. திருவிருந்துக்கு ஆயத்தப்படுகிறோம். அநீதியை தேவன் எதை அநீதி என்று சொல்லுகிறார்? பிசினஸ்ல மற்றவர்களை ஏமாற்றி
5 ரூபாய்க்குள்ள நிலத்தை 10 ரூபாய்க்கு விற்கலாம். 1 லட்சம் ரூபாய் போகிற நிலத்தை பொய் சொல்லி 1.5 லட்சம் ரூபான்னு விற்கலாம். ஆமா, 8 ரூபாய்க்கு மாட்டை 15 ரூபான்னு ஏமாற்றி விற்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த காணிக்கையை எடுத்துட்டு அந்த கையோட அந்த வாயோட ஆலயத்துக்குள்ள வந்து அப்பான்னு சொல்லி காணிக்கையை போடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், டேய் அவன் வியாபாரத்தின் அநீதத்தினாலே என் சமூகத்தை நீ பரிசுத்த குலைச்சலாக்குகிறாய். என்ன? அல்லேலூயா. அது திறமை அல்ல, அது அசுத்த ஜீவிதம். வியாபாரத்தில் மற்றவர்களை ஏமாற்றுவது திறமை அல்ல. வியாபாரத்திலே மற்றவர்களை ஏமாற்றி அதிக பணத்தை சம்பாதிப்பது ஆண்டவருடைய பார்வையில் அது வியாபார திறன் அல்ல, அது பாவத்தின் உச்சம், அது பரிசுத்த குலைச்சல். என்ன 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 தெளிவா இருக்குல்ல பைபிள்? நல்ல தெளிவா இருக்குல்ல? அப்ப சில குடும்பங்களிலே சில மனிதர்கள் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த குலைச்சல் என்பது விபச்சாரம், வேசித்தனம், மாமை சினிமா, அம்மை தோத்திரம், அதுபோல அப்படி 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 அப்படியே மதுபானம் பண்ணுதல், புகைப்பிடித்தல், அம்மை இப்படிப்பட்ட வார்த்தைகளை மட்டும் சொல்லக்கூடாது. வியாபாரத்தில் ஒருவன் அநீதியாய் சம்பாதித்து தனக்கு பணத்தை சேர்க்கிறானே ஆனால் அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அநீதியினால் என் சமூகத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறாய். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஒரு குடும்பம், ஒரு சபை, ஒரு தேவ பிள்ளை அவனுடைய வாழ்க்கை பரிசுத்த குலைச்சலாகிற ஒரு வழி. இரண்டாவது, வேகமா பயணிப்போம், கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம். இன்னைக்கு நான் கண்டிப்பா ஒரு சில பகுதிகளை சொல்லி ஆகணும். 36ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள், பார்க்கலாம். அவர்கள் புறஜாதிகளிடத்தில் போனபோது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து யாரு? அவர்கள் புறஜாதிகளிடத்தில் போனபோது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து, இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால் இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள். இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? படிக்கணும். பரிசுத்த குலைச்சலாக்குதல். உண்மையில சொல்றேன், எத்தனையோ பிரசங்க இன்னைக்கு இந்த பகுதிகளை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னை ரொம்ப ஆழமாய் சிந்திக்க பண்ணினார். பரிசுத்த குலைச்சல் அப்படின்னு நம்ம சாதாரணமா பேசுவோம். நான் எத்தனையோ பிரசங்கம் பண்ணிட்டு, பட் இதற்குள் மறைந்திருந்த ஒரு ரகசியத்தை கண்டேன். நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், நான் ஞானஸ்நானம் பெற்றவன், நான் ஆவியின் நிரப்பப்பட்டவன், நான் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆவியோடு உண்மையோடும். இப்ப எனக்கு 1000 ரூபாய் தேவைப்படுது. நான் யாரிடத்துல போய் நிக்கிறேன்? ஒரு புறஜாதியான் ஒருவனிடத்துல போய், ஒரு 1000 கொஞ்சம் பைசா கொடு மக்களை, பாக்கெட்ல பைசா இருந்தா கொடு, தோத்திரம். ஒரு புறஜாதியான் இடத்துல போய் எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும், தருவியலான்னு நான் கேட்கிறேன். இப்போ எங்க 2 பேருக்குள்ளையும், நல்ல கவனி, எங்க 2 பேருக்குள்ளையும், மக்களை போவாத, நீ இன்னும் வேணும் எனக்கு, எங்க 2 பேருக்குள்ளே நாங்கள் சிநேகிதர்கள். மக்களை பைபிளை நல்ல கவனி. நாங்க சிநேகிதர்கள். அவன் ரட்சிக்கப்படாதவன், அவன் விக்கிரக ஆராதனைக்காரன், அவன் மாந்திரவாதத்தை நம்புகிறவன், குறி சொல்லுகிறத நம்புறவன், அவன் உலக தெய்வத்தை வழிபடுகிறவன். நான் ரட்சிக்கப்பட்டவன். நான் என்ன சொல்லுகிறேன்? அவனிடத்துல போய் எனக்கு நீ ஒரு உதவி செய் என்று கேட்கும்போ அவன் ஒரு வார்த்தை சொல்றான். தன்னோடு இருக்கிறவர்களிடத்தில் என்ன சொல்லுகிறார்? இந்த ஜனங்கள் இவர்களை குறித்து, இவங்க என்ன குறித்து சொல்றாங்க? இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், அவருடைய தேசத்திலிருந்து நம்மிடத்திலே உதவிக்காக, நம்மிடத்திலே பஞ்சம் பிழைக்க, நம்மிடத்திலே ஆகாரத்திற்காக, நம்மிடத்திலே வெயிலுக்கு ஒதுங்கும்படி வந்தார்கள் என்று இவன் சொன்னால், நான் அறிந்த தெய்வத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக்குகிறேன். அவனி பரிசுத்த குலைச்சல்னு சொல்றோம்.
அவன் பாவம் செய்துட்டான், பீடி குடிச்சிட்டான், வேஷாரம் பண்ணிட்டான், வேஷத்தனம் பண்ணிட்டான். இல்ல பிரதர், அவன் விக்கிரக ஆராதனைக்காரன்ட்ட நீ கையேந்தி கணவாங்க நிக்கிற தெரியுமா? அப்பொழுது நீ ஆண்டவரை வித்துட்ட. எது பரிசுத்த குலைச்சல்? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எப்படி ஆகிலும் எனக்கு உதவி செய்யுங்க, எப்படி ஆகிலும் உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போ அவன் சொல்லுகான், இவன் ரட்சிக்கப்பட்டவன், இவன் ஒரு கிறிஸ்தவன், இவன் தெய்வத்தை ஆராதிக்கிறவன், இவன் ஆண்டவரை சேவிக்கிறவன், இவன் ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளைன்னு அவன் சொல்லும்போ அவன் அந்த இடத்துல அவனுடைய தெய்வம் சொல்லுது, பாத்தியா, அவனை கொண்டு அவனை காப்பாற்ற முடியல, அவரை கொண்டு அவனை நடத்த முடியல, நம்மள்கிட்ட வந்து கையேந்துகான். கிறிஸ்துவை பின்பற்றி அவரால் போஷிக்கப்படுகிற ஒருவன் விக்கிரக ஆராதனை காரணத்தில் போய் கையேந்தும் பொழுது, இதுவரை நான் துதிக்கிற ஆண்டவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாக்குகிறது. ஆனா நம்ம சபையில வந்து உம்மை போல நல்ல தேவன், அது ஆண்டவருக்கு தெரியும். பரிசுத்த குலைச்சல் ஆயிட்டுலடா. நீங்க உதவி செய்யாம எனக்கு வேற வழியே இல்லை, இப்படித்தானே போய் சொன்ன. உங்களை மட்டும்தான் நான் நம்பி இருக்கேன், இப்படித்தானே சொன்னேன். அவன் விக்கிரக ஆராதனைக்காரன், நீ இப்படித்தான் அவன்கிட்ட போய் சொன்னேன். உங்களை தான் நம்பி இருக்கேன், 10 மணிக்கு வருவேன், நீங்க 2000 ரூபாய் கண்டிப்பா தரணும், உங்களை தவிர வேற நம்பிக்கை இல்லை, அப்படித்தானே சொன்னேன். அவன் என்ன சொன்னான்? இவன் ஒரு கிறிஸ்தவன் என் முன்னாடி வந்து நிக்கிறான். யாருடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாச்சு? அல்லேலூயா. அப்போ வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை எல்லாம் அடுத்தவங்கிட்ட ஆண்டவரை வித்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆமீன் ஆமீன் துதிக்கிறோ ஆண்டவர் சொல்ல எந்திரிச்சு போ, அந்தால மிதிச்சு விடுவேன் பாரு. பரிசுத்த குலைச்சல். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத அந்நியர்களிடத்தில் கடன்பட்டவர்களுக்கு சொல்றேன், எவ்வளவு சீக்கிரமாக அவனை விட்டு வெளியே வர முடியுமோ வெளியே வரணும். எத்தனை பேருக்கு நான் சொல்லு புரிஞ்சு? அல்லேலூயா. ஹலோ, அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் பொழுது பயம் வருதா இல்லையா? வருதா இல்ல? என்ன கவனம்? அப்ப முதல்ல என்ன? எது பரிசுத்த குலைச்சல்? வியாபாரத்தில் அநீதி. எதுக்கு? பண ஆசையினா, மற்றவர்களை ஏமாற்றி 5 ரூபா பொருளை 10 ரூபா, 10 ரூபா பொருளை 20 ரூபா, 20 ரூபா பொருளை நோ, அது பரிசுத்த குலைச்சல். அதுல பங்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய காணிக்கை, உன்னுடைய ஜெபங்கள், உன்னுடைய துதியை நான் அருவருக்கிறேன் என்றார். இப்ப இன்னொரு காரியம் சொல்றார், ஏன் நீ அவனிடத்தில் போய் நிற்கும்? அவன் சொல்றான், இவன் தேவனுடைய ஜனம், அந்நியனிடத்திலே கையேந்த நிற்கும் பொழுது உன்னை இரட்சித்த தெய்வத்தை நீ ஆமென் அவமதிக்கிறாய். எத்தனை பேருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியும்? மாற்றம் வரணுமா இல்லையா? சொல்லுங்க, மாற்றம் வரணுமா இல்லையா? மாற்றம் வரணுமா இல்லையா? ஆண்டவரே, என் குடும்பத்தை காப்பாற்றணும், காப்பாற்றணும், கண்டிப்பா காப்பாற்றணும். எங்கள் நிமித்தம் உம்முடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாது ஆண்டவரே. நாங்க எல்லாம் எவ்வளவு ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், துதிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஆண்டவருக்கு பிள்ளைகள் பிரியமா நடக்கிறோம்னு சொல்லி கொண்டிருந்தாலும் எவ்வளவு நேரங்களில் என் ஆண்டவரை ஆமை தோத்திரம் பரிசுத்த குலைச்சலுக்கு நேராய் நடத்தி இருக்கிறோம். இப்ப புரியுதா? கர்த்தர் கிருபை தருவாராக. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை ஒன்று படிக்கணும். எசேக்கியேல் 22:26. அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து, எப்படின்னு பாப்போம், தொடர்ந்து படிங்க. என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள். அடுத்த வசனம், பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உள்ள வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனஈனம் பண்ணப்படுகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா. இப்ப என்ன அர்த்தம்னா, என்ன அர்த்தம்? பரிசுத்தம் உள்ளதற்கும்
பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் காட்டல. அநியாயம் செய்தவனும் கூட நின்று ஊழியம் செய்யறான், வேசித்தனம் பண்றவனும் கூட நின்று ஊழியம் செய்யறான், அவன் கள்ளக்கணக்கு எழுதுறவனும் கூட நின்று ஊழியம் செய்யறான், சண்டை கலாச்சார ஊழியம் செய்யறான். வித்தியாசம் பண்ணல. பைபிள் சொல்லுது, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கும் பயப்படாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை மறுபடியும் காண்பீர்கள். அல்லேலூயா. அப்போ எந்த இடத்துல நீதிக்கும் அநீதிக்கும் இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் ஒரு இடத்திலே வித்தியாசம் வெளிப்படுமானால் தேவன் பரிசுத்தப்படுகிறார். எந்த இடத்துல மனிதர்களை பார்த்து வித்தியாசம் பண்ண தவறுகிறோமோ அங்கே கர்த்தர் ஆமென் கனவீனப்படுகிறார், பரிசுத்த குலைச்சல் உண்டாகிறது. வித்தியாசப்படுத்த விட்டுட்டாங்க. அவன் யார் வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், வந்தா போதும் வந்தா போதும். ஆனா இங்க ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? ஆமென், ஸ்தோத்திரம். ஓய்வு நாளுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரமாட்டான், ஏன் வரலன்னு கேட்கறது இல்லை. கண்களை மூடிக்கொண்டார். ஒருவேளை கேட்டா இவன் வராம போயிருவானு. புரியுதா? ஓய்வு நாளில் ஆமென் ஆசரிக்க தவறுகிறவர்களின் கண்களை மூடிக்கொண்டான். இருக்க சொல்றியா? ஏன் வரலன்னு கேட்க வேண்டான்னு சொல்றியா? எங்க போனேன்னு கேட்கண்டான்னு சொல்றியா? திருவிருந்துக்கு ஏன் வரலன்னு கேட்கண்டான்னு சொல்றியா? உபவாச கூட்டத்துக்கு ஏன் வரலன்னு கேட்கண்டான்னு சொல்றியா? எவன் கேட்கலையோ அவன் அவருடைய சமூகத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறான். விறகுக்குள்ள என்ன இருக்கும்? விரியன் பாம்பு இருக்கும். விரியன் பாம்பு இருக்கும். விரியன் பாம்புக்கு கேரக்டர் என்னடா? எத்தனை வேறு விறக வாரினா ஒரு வேலையும் கிடைக்கல. யாருடைய கை கர்த்தருக்காக செயல்படுமோ அவன் கைய கடிக்குது பாரு. அப்ப இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்தா சபையில உபயோகமாக்க இருக்கிறவர்களை அவன் சேதப்படுத்துவான். நான் சொல்ல புரியுதா இல்லையா? வித்தியாசம் காட்டணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லா ஆராதனைகளுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ் போடுறோம். இன்னைக்கு இந்த திருவிருந்த ஆராதனைக்கு என்ன செய்யறோம்? ஒரு 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 யூனிஃபார்ம் நல்லா இருக்கு, ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஒரு வித்தியாசத்தை காண்பித்து வாழ்கிறதுனால என்ன பயன்? என்ன என்ன தவறுன்னு கேட்கிறேன். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, பள்ளிக்கூடத்துக்கு போற, கல்லூரிக்கு போற, உன்னை ஒரு வித்தியாசமா காண்பிக்கணுமா வேணாமா? நீ கல்லூரிக்கு போகும்போ அடுத்த கோமாளி மாதிரி நீ நடந்தா ஆண்டவர் என்ன செய்வார்? பாம்பு ஏறிடும். உன் கூட 10 பிள்ளைகள் படிக்கிறாங்க, அந்த 10 பேர்ல நீ ரட்சிக்கப்பட்ட வேணா, அந்த 10 பேர்ல நீ ஒருவன் வித்தியாசமா இருக்கிறதுல என்ன தவறுங்கிறேன்? வித்தியாசமா தான் இருக்கணும். அல்லேலூயா. அவங்க இப்படி நடக்கிறாங்க, அவங்க இப்படி வாழ்றாங்கன்னா நீ அவங்கள மாதிரி வாழ பாரு. பாம்பு ஏறலன்னு அப்ப கேளு நீ. அல்லேலூயா. அங்கே உனக்குன்னு ஒரு வேஷம் வேணா, உனக்குன்னு ஒரு வஸ்திரம் வேணா, உனக்குன்னு ஒரு விலங்கு வேணா, உனக்குன்னு ஒரு தலைக்கட்டு வேணா, உனக்குன்னு ஒரு ஒழுக்கமான உடை வேணா. வார்த்தையில் வித்தியாசப்படுத்து உன்னை, சிந்தனையில் வித்தியாசப்படுத்து உன்னை, உடையில் வித்தியாசப்படுத்து உன்னை, நடையில் வித்தியாசப்படுத்து உன்னை, சுபாவத்தில் வித்தியாசப்படுத்து உன்னை, ஆமென், பொருளாதாரத்தில் வித்தியாசப்படுத்து உன்னை, ஆராதிப்பதில் வித்தியாசப்படுத்து உன்னை, நீ இருக்கிற இடத்தில் உன்னை வித்தியாசப்படுத்து. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், எல்லாம் செய்வதற்கு எனக்கு உரிமை உண்டு, அது தகுதியாய் இராதன்ட்டானே. வித்தியாசப்படுத்த தவறினார். தேவ மனிதனாகிய தானியேலுக்கு கூட சிறைப்பட்டு போனவர்கள் எத்தனை பேர், எத்தனை ஆயிரம் இளைஞர்கள். அந்த அத்தனை ஆயிரம் இளைஞர்களுக்குள்ள இந்த 4 பேர் எப்படி இருந்தான் சொல்லுங்க? எப்படி இருந்தான்? அவன் சாப்பிட்டதை இவன் சாப்பிட்டானா? அவன் உட்கார்ந்த இடத்துல இவன் உட்கார்ந்தானா? அவன் வணங்கினதை வணங்கினானா? அப்புறம் சொல்றீங்க அந்த 4 பேருக்கு ஒரு சரித்திரமே கர்த்தர் வச்சாரா இல்லையா? சரித்திரமே கர்த்தர் வச்சாரா இல்ல? உன்னை மட்டும் உன் வாழ்க்கையில தேவனுக்கு பயந்த பிள்ளைன்னு நீ வித்தியாசப்படுத்தி காட்டு. உன் குடும்பத்திலே உன்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைப்பார், மேன்மைப்படுத்தி வைப்பார். உன்னை நீ வித்தியாசப்படுத்தி காட்டு. அந்த மனிதர்கள் ஆராதனையில வித்தியாசப்பட்டாங்க, சாப்பாட்டுல வித்தியாசப்படுத்தினா. ஏய், உன்ன மாதிரி ஆமை உள்ளாரை மாதிரி வாழ்றதுக்கு நான் பைத்தியகார பயல்ல. என்னை ஆண்டவர் சத்தியத்தில் வளர்த்தினார், என்னை தேவ கிருபையில வளர்த்தினார். என் ஸ்டைல் இப்படித்தான், என் சாப்பாடு இப்படித்தான், என் பேச்சு இப்படித்தான், என் ஜபம் இப்படித்தான். பரிசுத்த குலைச்சல் இருக்குமானால் கண்டிப்பா சொல்றேன்,
விறகுகள் எத்தனை அனுபவம் உள்ளவைகளாய் இருந்தாலும் சர்ப்பத்தை பார்க்க முடியும். அதுக்குள்ளே 21ஆம் வசனத்தை படி பார்க்கலாம். ஆமென். 20:21 எசேக்கியேல் 20:21. ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள். வரட்டும். என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பானே. அவர்களோ அவைகளில் நடவாமலும். எப்படிங்க? அவர்களோ அவைகளில் நடவாமலும் என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்யாமலும் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எல்லாரும் கையில பைபிளை எடுங்க. அவர்களோ இதன்படி செய்யாததினால் என் சமூகத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். பைபிள் என்ன சொல்லுது? கீழ்ப்படியாம ஆனா ஊழியம் பயங்கரம். வாழ்க்கையில கீழ்ப்படியாம ஆனா பயங்கர ஊழியம். அம்மா சொன்னா கேட்கறது இல்ல, அப்பா சொன்னா கேட்கறது இல்ல, பாஸ்டர் சொன்னா கேட்கறது இல்ல. வாழ்க்கையில கீழ்ப்படியாம ஆனா வாழ்க்கையில என்னது? ஊழியம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் கீழ்ப்படிய முடியல. என்ன ஊழியம் செய்து ஜெயிக்க போறோம்? அதுதானே அம்மை தோத்தர். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் நேரமாயிற்று. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் தானே. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ. அதாவது ஆண்டவர் சொல்லி அனுப்புறார், நீ அந்த ஊர்ல இருந்து எதுவுமே எடுக்க கூடாதுன்றார். இவன் போய் என்ன செய்யறான்? எடுத்துட்டு வாரான். இல்ல நான் தான் உன்கிட்ட ஒன்னும் எடுக்க கூடாதுன்னே. உடனே அவர் டயலாக் அடிக்கிறார், ஐயோ ஆண்டவருக்கு பலி செலுவதற்கு ஜனங்கள் எடுத்தாங்க. ஆண்டவர் சொல்றார், ஐயா பலி செலுத்துவதை பார்க்கிலும் உன்னுடைய கீழ்ப்படிதல் தானடா எனக்கு முக்கியம். ஆண்டவர் சொன்னா நீ ஒன்னும் எடுக்காத, அது உனக்கு வேண்டான்னார். எடுத்துட்டு வந்து சொல்றான், எனக்குன்னு எடுக்கல, பலிக்குன்னு தான் எடுத்தேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பலி செலுத்துவதை. அடுத்த வசனம் படிங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க மகளே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கீழ்ப்படியாமை பரிசுத்த குலைச்சல். சொல்லுங்க அந்த வார்த்தையை இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஏன் நமக்கு ஆண்டவர் சில சிநேகிக்கிறவர்களை தந்திருக்கிறார். கடிந்து கொள்ளுகிறாங்க, உபதேசம் பண்றாங்க. ஏன் வரலன்னு கேட்கிறாங்க. என்னடா இப்படி நடக்கிறேன்னு கேட்கிறான். எதுக்குன்னு கேட்கிறியா? நீ சர்ப்பத்தின் கையில் சிக்காம இருக்கிறதுக்கு. ஆண்டவருக்கு கீழ்ப்படி, சிக்கிடுவேன். எதனால பரிசுத்த குலைச்சல் வருது? எசேக்கியேல் 13:19 வாக்கியம். 13:19 படிங்க. சாகத்தகாத ஆத்துமாக்களை கொல்வதற்கும் உயிரோடே இருக்கத்தகாத ஆத்துமாக்களை உயிரோடே காப்பாற்றுவதற்காக நீங்கள் பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்துக்கு பொய் சொல்லுகிறதுனாலே சில சிரங்கை வார்கோதுமைக்காகவும் சிரங்கை என்னது அப்படின்னா ஒரு கையளவு. இப்படி எடு, ஒரு கையளவு. இதுதான் ஒரு சரங்க. பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, ஒரு சரங்க அரிசி தருவியா, ஒரு சரங்க கோதுமை தரு, ஒரு சரங்க. இதுதான் ஒரு சரங்கை வார்கோமைக்காகவும் அப்பத்துண்டுக்காகவும் என்னை என் ஜனங்களுக்குள்ளே குலைச்சல் ஆக்குவீர்களோ என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். மக்களை கொஞ்சம் மேலமே நமக்கு பரிச்சயம் உள்ள ஒரு வேர்டு இருக்கு. என்னன்னு பாரு. பொய். எதுக்கு? ஒரு சரங்க கோதுமைக்கு வேண்டி பொய் சொல்லுக. நீ ஒரு மட்டைக்கு வேண்டி, பாவி மட்டை, ஒரு மட்டைக்கு வேண்டி அடுத்தவனுக்கு விலையிலிருந்து எடுத்துட்டு எனக்கு மைனின்னு சொல்லுங்க. ஒரு சரங்க வார்கோதுமைக்காக நீ பொய் சொல்ற. நீ 2 தேங்காவுக்கு வேண்டி நீ பொய் சொல்லுக. உனக்கு கூச்சம் இல்லை. ஒரு சரங்க அரிசிக்கு வேண்டி நீ பொய் சொல்லுக. சொல்லிட்டு அப்பா நான் உண்மை பார்க்கன்னு ஒரு சரங்க அரிசிக்கு வேண்டி, ஒரு 2 தேங்காவுக்கு வேண்டி பொய் சொல்லி திருடி வாழ்கிற உன்னுடைய வாழ்க்கை எங்க போய் நிற்கும்? தொடச்சுருவார் உன்னை. இப்ப தெரியுதா உனக்கு உன் குடும்பத்துல தடாருன்னு?
நீ அடுத்தவனை விளையிலேருந்து களமாண்டு வீட்டுக்கு கொண்டு வருவேன். பிள்ளை நினைக்கிறது ஒண்ணு நடக்காது. வந்து சொல்ல, பாஸ்டர் பிசாசு போராடுத. ஒரு பேய் இல்ல, நீதான் பே. ஏன் நீ இன்னும் களவு நிறுத்தல, நீ இன்னும் களவு நிறுத்தல, நீ இன்னும் பொய் நிறுத்தல. அல்லேலூயா. பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஜீவியத்துல. ஆனா ஜீவிதத்துல நன்மை காணா போயிரும். தேடியும் காண மாட்டான், கிடைக்காதன்னை. ஆண்டவர் நமக்கு கொடுத்த மகிமையான வாழ்க்கை. நீ தெய்வ சமூகத்தில் நில்லு மக்களே. உன்னை தெய்வம் போஷிக்கலன்னு அப்ப கேளு. நம்முடைய தெய்வம் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. லேவியராகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படி பார்ப்போம். ஆசாரியனுடைய குமாரத்தி எப்படிங்க? எப்படி 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 ஒரு முறை கூட சொல்லு பாப்போம். குமாரத்தி வேசித்தனம் பண்ணி, எப்படி வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கினால் அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சலாக்குகிறாள். பரிசுத்த குலைச்சலாக்குகிறது மோவா. ஆனா பரிசுத்த குலைச்சலாக்குறது பிள்ளை மட்டும் இல்ல, ஆரும் சேர்ந்துதான். அப்ப எடுக்க வேண்டிய நேரம் எடுக்கணுமா இல்லையா? எடுக்க வேண்டிய நேரம் எடுக்கணுமா இல்லையா? எடுக்க வேண்டிய நேரம் எடுக்கணுமா இல்லையா? பிள்ளை பரிசுத்த வேசித்தனம் விபச்சாரம் பண்ணி பரிசுத்த குறைச்சல் ஆக்கும் பொழுது யாருக்கு பரிசுத்த குலைச்சல்? அதனாலதான் உன் பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்து 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 நடத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களை என்ன ஆசாரியர்னா பாஸ்டர் இல்லையா? பாஸ்டர் இது பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல உங்களை என்ன எப்படி வச்சனா மக்களை? இந்த ராஜரீக சொல்லுங்க சொல்லுங்க, ராஜரீக. நீங்கள் யாரு? பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் அந்த குல்லாபம் போட்டுக்கிட்டு லெப்ட் ரைட் ரோபா மாதிரி நடக்கிற குரூப். ஆனா புதிய ஏற்பாட்டில் யார் ஆசாரியர்கள்? ராஜரீக ஆசாரிய கூட்டம். மக்கள் உள்ள அப்பமார் எல்லாம் கை தூக்கி வர இல்லையா? சொல்லுங்க. நம்மதான். அப்ப இந்த பிள்ளை தவறு செய்யும் பொழுது, பிள்ளை தன்னை பரிசுத்த குலைச்சல் ஆக்கும் பொழுது, அவன் பிள்ளை மட்டுமல்ல, அந்த பிள்ளையை பெற்றெடுத்த தகப்பனுக்கும் அது என்னவா மாறுது? பரிசுத்த குலைச்சலாய் மாறுது. பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது எங்களை பாதிக்கிறது. அதனாலதான் யோவான் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்பதை பார்க்கலும் வேறே ஒரு சந்தோஷம் எனக்கு. அல்லேலூயா. பாஸ்டர் ஏன் நம்ம உரிமையில தலையிட அப்பா ஏன் என் உரிமையில தலையிடணும்? பைபிள் சொல்லுது, பிள்ளைகள் தவறு செய்தால் அது அவங்களோட முடியல, தகப்பன் தேவ சமூகத்தில் வருவதற்கு தகுதி இழக்கிறான். அல்லேலூயா. அதுதானே உங்க அப்பா அம்மாவை ஒண்ணு நினைடா, உன் அப்பனே அத்தாளை ஒண்ணு நினை. அவன் உரிமையோட இன்னைக்கு 4 பேருக்கு புத்தி சொல்லுவான். நீ ஒருத்தன் தவறினால் அவன் யார் முன்னாடியும் பேச முடியாம கூனி குறுகிடுவான். சாகிறது வரைக்கும் ஒரு சண்டே ஸ்கூல்ல போய் நின்று ஒழுக்கமா இருந்து சொல்ல முடியாது. ஏன்? அவன் சொல்லுவான், இவன் யோக்கியமான்னு கேட்பான், அவன் செத்துருவான். அல்லேலூயா. எங்களுக்காக யாக்கிலும் உண்டு கடவுளுக்கு பயந்து நடந்தால் இந்த தைரியத்தோடு மரிக்கிறது வர வாழ்வோம்டா. அல்லேலூயா. என் பிள்ளைகள் தேவ கிருபையில் நிற்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்காக தலை நிமிர்ந்து தேவ கிருபையில் வாழும் பொழுது, உங்களை உருவாக்கி 4 பேருக்கு முன்னால நிறுத்துகிற எங்க தலை உயரும் தெரியுமா? இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் போய் உங்கள் நடுவில் இருந்து மகிமையான ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி, நீங்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால நின்று தலை சிறந்த ஊழியர்களாய் மாறும் பொழுது, அன்னைக்கு நீங்க எங்க பேரே சொல்லண்டா, எங்க இருதயம் சொல்லும், அன்றைக்கு வடித்த கண்ணீர் என் பிள்ளைகளுக்கு நான் ஜபித்த ஜபங்களும் போதித்த போதனைகளும் என் பிள்ளைகளை வாழ வச்சுச்சு. இதை விட பெரிய சம்பாத்தியம் நீங்க ஒண்ணு தரவே முடியாதுடா. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ராத்திரி சொல்றேன், வெறுப்புகள் 1000 இருக்கலாம் மக்களே. இன்னைக்கு ராத்திரி வேளை தலை சிறந்து நிற்கிற உன் தகப்பன்மாருக்காக அந்த குப்பையை தூக்கி தூர போட்டுட்டு உன்னை வடிவமைத்துக்கொள். இன்னைக்கு ராத்திரி சிநேகத்தோட சொல்றேன். நான் பலிபீடத்தில் அழக்கூடாது என்று நினைத்திருக்கிறவன். ஆனா இன்னைக்கு ராத்திரி என் பிள்ளைகள்கிட்ட கெஞ்சி நிற்கிறேன். நான்
உன் பலிபீடத்தில் இல்லைன்னு சொன்னா இந்த மரிக்கிறவன், இந்த நிற்கிறவன், அல்லது உங்க முன்னாடி நிற்கிற அப்பா அம்மா மரிக்கிறது வரைக்கும் 4 பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அழுவான். எப்படின்னு கேட்டியா? உங்க அப்பா நீ உன் விருப்பத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வையேன், உன் விருப்பத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன் அப்பா எப்படி அழுவான் தெரியுமா? இவனை 4 பேர் கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க. நல்லா நடக்கிற கல்யாண வீட்டில் போய் நின்று அவன் பந்தியின் பின்னால போய் நின்றுட்டு அழுவான். எனக்கு மோளுக்கு, எனக்கு மோனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வரலையே. நம்ம அழும் பொழுது அது உனக்கு ஆசீர்வாதமா? ஒரு காலமும் உன் தலையை விட்டு போகாத சாபம் அது. என்ன நினைக்கிற நீ? அவன் கண்டிப்பா அழுவான், அவன் கண்டிப்பா அழுவான். உண்மைதான சகோதரன் சொல்லியது? 4 கல்யாண வீட்டுல நம்ம பிள்ளை தானாக விரும்பி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நம்மளை அவமானப்படுத்தி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, தலை நிமிர்ந்து தாயின் தகப்படு நிற்கிற ஒரு கல்யாண வீட்டில் நம்ம போய் நின்னா நம்ம மனநிலைமை எப்படி இருக்கும்? இந்த இவனுக்கு கிடைச்ச மக்களை போல எனக்கு ஒரு மக்கள் கிடைக்கலையே, என்ன 4 பேருக்கு முன்னால தலை நிமிர வைக்கிற ஒரு பிள்ளை எனக்கு கிடைக்கலையேன்னு அவன் 15 வருஷம் கழிஞ்சாலும் 30 வருஷம் கழிஞ்சாலும் அவன் என்ன கல்யாண வீட்டில் அழுவாய். தப்ப முடியாது. உங்க பாஸ்டர் இன்னைக்கு ராத்திரி சாமம் போடுகார் நினைக்கிறியா? உன்னை எச்சரிக்கிறேன், உன்னை எச்சரிக்கிறேன். அல்லேலூயா. பிரதம மந்திரிய கல்யாணம் பண்ணினாலும் உனவதற்கு அழுவதற்கு ஒரு இடம் நீ தேடியே ஆகும். ஏன் தெரியுமா? உன்னை பெற்று வளர்த்தி உன்னை பார்த்து பார்த்து உனக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு தன் வயிற்றை கட்டின உன் தகப்பன் உன்னுடைய வாழ்க்கை நன்றாயிருப்பதற்கு தேவ சமூகத்தில் வந்து அழுத ஒரு ஆத்மீக தகப்பன் தலை குனிந்து நிற்க நீ பிரதம மந்திரிய கல்யாணம் பண்ணினாலும் அழுவதற்கு ஒரு அறை தேவை. அல்லேலூயா. இல்ல காலேஜில் போய்த்தானே கர்த்தரின் கண்ணனை மறைப்பியா? பஸ்ல போகும்போது தானே கர்த்தரின் கண்ணனை மறைப்பியா? முடியாதுல்ல. உன்னால சிங்காரன் சிக்கனாய் கர்த்தரின் பாஸ்டருக்கு தெரியாது, அம்மைக்கு தெரியாது, அப்பனுக்கு தெரியாது. உன் தகப்பனின் கண்ணை மறைத்து விடலாம், சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தின் கண்களை நீ மறைப்பியா? முடியாதுல்ல. அப்ப இன்னைக்கு ராத்திரி வேளை ஆண்டவர் என்ன சொல்லுகிறா? நீ தேவனுக்கு பயப்படுவதில்லையா? எது? லேவியராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 18:21. நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோளகைக்கென்று தீர்க்க கடங்கும்படி இடம் கொடாதே, உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே. அவ்வளவுதான். நான் கர்த்தர். ஆமென். விக்கிரக ஆராதனை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விக்கிரக, ஒரு முறை கூட சொல்லுங்க. விக்கிரக ஆராதனை பரிசுத்த குலைச்சல். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. போய் சொன்னது தெரியும் எனக்கு, நீ போய் சொன்னேன்னு எனக்கு தெரியும். நான் வச்சிருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தெரியும். அதுதானே இயேசு பிரசங்கம் பண்ணவனே மற்றவன் சொன்னான். அவருடைய பிரசங்கம் இது கடின உபதேசம், நம்மால இதை ஃபாலோ பண்ணா கிளம்பிட்டான். அதுதான் சொல்றேன். பன்னிக்குட்டிக்கு பாஸ்டரா இருக்கண்டா. தேவ வசனத்துக்கு கீழ்ப்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடு மக்களை. தெய்வம் ஆசீர்வதிப்பார்.